அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜானுக்கு ஸ்பெஷலான பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும். இந்த பெரி பெரி சிக்கன் மந்தி எப்படி செய்து பார்ப்போமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் மந்தி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீன்ல காட்டுற ஸ்பைசஸ லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இத சென்டர்ல நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மசாலால இருந்து ஒரு 2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மெல்ட் பண்ண பட்டர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ்ல ஒண்ணா ஃபுல்லா கோட் பண்ணி மினிமம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் மேரினேட் பண்ணா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஹோம்மேட் பெரி பெரி சாஸ் ரெடி பண்ணலாமா? அதுக்கு 5 ரெட் சில்லியை ஹாட் வாட்டர்ல 5 நிமிஷம் சோக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் ரெட் கேப்சிகம், 4-5 பூண்டு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் பேப்ரிகா பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், நம்ம சோக் பண்ண ட்ரை சில்லி எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மந்தி ரைஸ் ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு கடாயில பட்டர் அப்புறம் கீ ஆட் பண்ணி ஹீட் ஆன உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஆனியன், கிரீன் சில்லி சேர்த்து நல்லா பட்டர் கீயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒண்ணா சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இப்போ திருப்பி போட்டு அகைன் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. இப்போ மந்திக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ கறியை ஆயில நல்லா பெரட்டி விட்டு கறி முங்குற அளவு வாட்டர் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மந்தி மசாலா, ஒரு முழு ட்ரை லெமன், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கறி வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்றேன். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ சிக்கனை மட்டும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ ஒரு பிளேட்ல 1 ஸ்பூன் மந்தி மசாலா, நம்ம பேஸ்ட் பண்ண பெரி பெரி சாஸ், 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன்ல ஃபுல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சால்ட் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அளவு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 2 டைம்ஸ் நல்லா ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டு இருக்கணும். இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். பட்டர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா 2 சைடும் கிரில் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் ஓடிஜி இருந்தாலும் அதிலே கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3rd டைம் ஓபன் பண்றேன். தண்ணியும் அரிசியும் சேம் லெவலில் வந்த அப்புறம் இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் தம்ல வச்சுக்கலாம். கீழே தோசை தவா வச்சுட்டு மேலே பிரியாணி பாட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் தம்ல வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அகைன் 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விடணும். இப்போ ½ அன் ஹவர் அப்புறம் ஓபன் பண்றேன். நல்ல பெர்ஃபெக்ட்டா ரைஸ் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கிரில் பண்ண சிக்கனை ஒண்ணா ரைஸ் மேல ஆட் பண்ணி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். ஹாட்டான சார்கோல் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கீ சேர்த்து மூடி போட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு ஒரு கடாயில ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பாதாம் ரைசன்ஸ் கூட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்றேன். நல்லா கம்மன்னு வீடு ஃபுல்லா மந்தி வாசமா செம்மையா இருக்கும். இப்போ ஒரு பிளேட்ல மந்தி ரைஸ், பெரி பெரி சிக்கன், ஃப்ரைட் ஆனியன்ஸ், மந்தி சட்னின்னு சாப்பிட்டு பாருங்க. அடடடடா, சாப்பிடவே அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மந்தி சட்னி ரெசிபி ஷேர் பண்றேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.